நடிகர் கமல்ஹாசனுடைய மகளான நடிகை ஸ்ருதி ஹாசன் சென்னையில ஒரு மாடர்னான ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வாங்கின அபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கிரகப்பிரவேசம் பண்ண அந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த கிரகப்பிரவேசத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் அவங்களுடைய க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. இதன நாட்களா நடிகை ஸ்ருதி ஹாசன் பாம்பேல தான் அவங்க இருந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஷூட்டிங் அப்போ மட்டும் சென்னைக்கு வந்துட்டு போவாங்க. ஆனா இப்போ அவங்க பெர்மனண்டாவே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறதுனால இப்போ அவங்க சென்னையில புதுசா வீடு வாங்கியிருக்காங்க. இதனால இப்போ சென்னையிலே அவங்களுக்கு எல்லா சினிமா வேலைகளுமே ரொம்ப ஈஸியா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கடைசியா அவங்க சிங்கம் 3 திரைப்படத்துக்கு அப்புறமா பெருசா தமிழ் சினிமால எந்த ஒரு படத்துலயும் அவங்க நடிக்கவே இல்லை. இப்போ கடைசியா கூலி படத்துல அவங்க வந்து நடிச்சு இப்போ ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. இப்போ அதை தொடர்ந்து அவங்க தமிழ்ல அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள்ல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகுது. இந்த போட்டோஸை பார்த்த பல ரசிகர்கள் ஸ்ருதி ஹாசன் அவங்களுக்கு வாங்கியிருக்க வீடு ரொம்பவே பிரைட்டா மினிமலிஸ்டிக் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல இருக்கிறதுனால ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மேலும் இப்ப புது வீடு வாங்கியிருக்க ஸ்ருதி ஹாசன் அவர்களுக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. ஆனாலும் சில பேர் இந்த போட்டோவை பார்த்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆளாக இருந்தாலும் அவங்களுடைய மகள் பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வியந்து பாக்குறாங்க. இப்போ கடைசியா ராம்சரண் அவர்கள் நடிச்ச பெட்டி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன் அவர்கள் ஹல்லல்லோ அப்படின்ற ஒரு சாங்குக்கு அவங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வந்திருந்தாங்க. அந்த பாடலும் சரி அந்த பாட்டுல அவங்களுடைய டான்ஸும் சரி படம் ரிலீஸ் ஆன சமயத்துல ரொம்பவே வைரலா பேசப்பட்டுச்சு. அதே போல முன்ன சொன்ன மாதிரி அவங்களுக்கு அடுத்தடுத்து தமிழ்ல நிறைய திரைப்படங்கள் வெளியாக இருக்கு. அதுல முதல் திரைப்படமா மிஸ்கின் அவர்கள் இயக்கத்துல விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருக்கிற ட்ரெயின் திரைப்படம் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போவதா சொல்லப்படுது. அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஸ்ருதி ஹாசன் அவர்களும் வந்திருந்தாங்க. ஸ்ருதி ஹாசன் அவர்கள் புதுசா வாங்கியிருக்கிற வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.